அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் இருதயம் கலங்கி இருக்குன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க வாஞ்சியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்களாம் யாரு? ஆத்துமா. உங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சரி, உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே தொடர்ந்து போகும். சரிங்களா? ஆசீர்வாதம்னா என்ன? ஓகே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். சரி, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவன் வரும்போது நம்ம பரலோகத்துக்கு போகிறது ஆசீர்வாதம். வேற ஆத்துமா வாழறதே ஆசீர்வாதம் தான். ஆண்கள் எங்கத்துல இருந்து வரலையே ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதே ஆசீர்வாதம். ஆசீர்வாதன்றதே கர்த்தர் கொடுக்கிறது தான் இல்லையா? வேற அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். வேற ஜீவனை கொடுத்ததே ஆசீர்வாதம். பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எடாகடமா எதனா ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம உஷாராவே பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், யார் பாக்கியவான்? இந்த வார்த்தை கொடுத்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. நான் ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்க, எதுக்கு ஆண்டவரே கொடுத்தீங்க எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நாட்கள் கடந்து போச்சே. எப்போ ஆண்டவர் பேச சொல்றாரோ அப்போ பேச சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன் நான். கரெக்டாக எனக்கு ஒரு செக் வந்தது. அப்போதான் தெரிஞ்சுது, இதுக்கு தான் முன்னாடியே வார்த்தையை கொடுத்தீங்களாப்பா. ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே என்னதான்? ஆசீர்வாதம் இல்லையா? யார் பாக்கியவான்? எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தியானிக்க போகிற இந்த வார்த்தையின் நிமித்தமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொடுங்க. விட வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நாங்கள் விடவும் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்ய வல்லவர். நிச்சயமா ஆண்டவர் செய்வார். உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கத்தக்கதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை முறிக்கணும்னா ஆண்டவர் சத்தத்தை தெளிவா நீங்க கேட்கணும். அவர் சத்தம் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முறிக்கும், போராட்டங்களை மாற்றும். அந்த சத்தத்தை கேட்கறதற்கு உங்க செவிய கவனமா திருப்பணும் ஆண்டவருக்கு நேரம். அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா என்று சொல்லி ஆண்டவரத்தில் முழு இருதயத்தோடு அர்ப்பணிங்க. நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்க பேசினாதான் எங்க வாழ்க்கை மாறும். உங்க சத்தம் வந்தாதான் எங்க வாழ்க்கை மாறும். எங்க இருதயம் உடைக்கப்படும், நாங்கள் மறுரூபம் அடைய முடியும் என்பதை எல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லவர். நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, தியானிக்கிற இந்த காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை தேவன் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை மறைத்து கொள்ளுங்க. நீங்க பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயமும் சீர்படவும் ஸ்திரப்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு சொல்லிட்டேன் இல்லையா? யார் பாக்கியவான்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சூப்பர். இல்ல, இந்த சபையில ஒருத்தர் தான் இருக்காங்களோ? மலை பிரசங்கத்தை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய டாபிக் போகும் இல்லையா? எடுத்த உடனே ஆண்டவர் ஆனால்
அந்த மலை பிரசங்கத்துல கூட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன பாக்கியம் எதுனா, ஆவியில் மாத்தி சொல்லிட்டேனா? கரெக்டா தான் சொன்னேனா? முதல் வசனமே என்னதான்? ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி எளிமையா இருக்குதா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் எப்படியா படிச்சுட்டு போறவங்க பாக்கியவான் வேதம் சொல்லல. படிச்சுட்டு போறவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை இல்லை. அழகா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணுமா? பிரியம்னா என்ன? ஆசையா இருக்கணும். எத்தனை பேர் ஆசையா வாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இனி ஒருவேளை இந்த 8 மாதம் கடந்ததை விட்டுருங்க, இன்னும் 4 மாசம் இருக்கா? எத்தனை பேர் பைபிளை முடிச்சிங்க? இந்த வருஷத்துல பைபிளை கம்பல்சரி ஒரு தடையாவது முடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு தீர்மானம் எடுத்து படிக்கிறவங்க எத்தனை பேர் முடிச்சிட்டிங்களா? இல்லை முடிக்க போறேன்றவங்க தயவு செய்து வேதத்தை என்ன பண்ணுங்க? படிங்க. அல்லேலூயா. அது கூட பாஸ் சொல்லிட்டாருப்பா, வாசமா சொல்லிட்டாங்கப்பா, சபையில சொல்லிட்டாங்கப்பா, நல்லா படிக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க. வேதம் தெளிவாய் சொல்லி, சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அல்லேலூயா, ஆசையா இருந்து வேதத்தை என்ன பண்ணுங்க? படிங்க. நீங்க இந்த வேதத்தை படிச்சாலே நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் சொல்லி இன்னைக்கு சொன்னது காரியம் எதுக்கு? ஏன் உங்க வசனத்தை எடுத்து காட்டணும்? நம்ம படிச்சிருந்தா கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணும்? தெரியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. ஆனா அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இன்னும் சவுண்ட் கம்மியாயிடுச்சு. அல்லேலூயா. மேல் வசனம் தெளிவா சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில என்ன பண்ணாத? நடக்காத. பாவிகளுடைய வழியில பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இது 3 செய்யாம என்ன பண்ணணுமா? வேதத்தில் பிரியமாயிருந்து. அல்லேலூயா. இப்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொன்னு, பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல பிளஸட், அதுக்கு என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்லை பட்டவன், ஆசீர்வதிக்கப்படுதல், இப்படி சொல்லலாம். ஆனா கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு பாக்கியவான் அப்படின்னா? மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னது? எத்தனை பேர் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு? கையே குறைவா தான் இருக்கு. ஆனா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கவங்களை குறித்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம்லாம் என்னன்னா பேரு. ஃபர்ஸ்ட் பேர், அப்புறம் புகழ், அதுக்கப்புறம் ஆஸ்தி. ஆனா வேதம் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். தயவு செய்து அப்பா அம்மா சொத்துல வாழணும்னு நினைச்சா அதை க்ளோஸ் பண்றீங்க. அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. ஆசீர்வாதமே ஒருத்தர் டிமாண்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிற காரியமும் ஆசீர்வாதம் கிடையாது. இவங்க கிட்ட போனால் கண்டிப்பா எனக்கு பணம் கிடைக்கும், என் காரியங்கள் மாறும், இப்படி நினைச்சு வாழுற ஆட்களும் உண்டு. அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து அனுகூலமாய் வருகிறது தான் ஆசீர்வாதம். அனுகூலம்னா என்ன? கிருபை. அவரா நினைச்சு நம்மளை ஆசீர்வதிச்சா உண்டு. அவரா நினைச்சு நம்மளை ஆசீர்வதிச்சா உண்டு. நம்மளா போய் ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும், அவர் சித்தம் இருந்தால் ஆசீர்வதிப்பார். யாக்கோபுக்கு கொடுத்தார்னா அவன் பண்ண அழிச்சாட்டியும் அநியாயம் உச்சவன், ஏமாத்துக்காரன். அவன் ஏமாத்துனா அதனால போய் ஆசீர்வாதத்தை கேட்டு என்ன பண்ணான்?
ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, என்னை மன்னிச்சு என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை ஆண்டவர். நமக்கு எப்படி கொடுப்பார்னா, அவர் நினைச்சார்னா உங்களை ஆசீர்வதிக்கணும் திட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு திட்டம் இருந்ததா? ஆபிரகாமுக்கு திட்டம் இல்லாமல் ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆண்டவர். அவன் ஒரு பிள்ளைய வச்சுட்டு கடற்கரை மணலை பாருன்றாரு. பிள்ளையா இல்லை, பறக்க போகிற பிள்ளைக்கு கடற்கரை மனையை பாரு, நீ அது போல் என்ன பண்ணுவ, ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா விசுவாசம் உறுதியாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து அனுகூலமாய் வருகிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் பாருங்க, பொண்ணும் வெள்ளியும் சேர்த்து வச்சிருந்தவங்களே கிடையாது. அப்படியும் சேர்த்து வச்சவன் ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுத்துட்டான். அவனுக்கு நம்ம என்ன பண்ணல, வச்சுக்கல, ஆலயத்தை கட்ட கொடுத்தான். ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத காரியங்கள் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை சரியானபடி தியானிக்காத காரியங்கள். அல்லேலூயா. யோசுவா 1:8 வாசிங்களேன். அல்லேலூயா. நம்ம இரவும் பகலும் இதுல தியானமா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, வழியும் வாய்க்க பண்ணுவேன், நீ புத்திமானாவையும் நடந்து கொள்வேன். இல்லையா? ஒரு சிலர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, புத்தி இல்லாம செய்யறாங்க பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இதப்படி நீ புத்திமானா நடப்ப. உன்னை ஆண்டவர் பார்த்து புத்தி கெட்டவனே அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. மனுஷன் ஒரு வேளை நம்மளை பார்த்து அப்படி சொல்லிருக்க, ஆனா வேத தெளிவாய் சொல்லுகிறது, நீ முத்திமான என்ன பண்ணிப்ப, நடப்ப. எப்ப நான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நாம நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஆசீர்வாதம் கிடையாது. பிள்ளைகள் கூட ஆசீர்வாதம் அதெல்லாம் நிரந்தரமான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் நிலை இல்லாதது. ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். அதான் சொன்னாரு, கைவேலை அல்லாத நித்திய வீடு உனக்கு நான் வச்சுக்கிறேமா, அந்த வீட்டை நீ என்ன பண்ணிக்கோ. இதை விட ஆசீர்வாதம் வேணுமா? அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்க கூட வரும் நிச்சயம் இருக்கா? கிடையவே கிடையாது. அது எல்லாம் அழியக்கூடியது. அல்லேலூயா. அப்போ நிலையான வீடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும்னா கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அதுவும் எப்படின்னா இரவும் பகலும். எப்படி இருப்பீங்க? இரவும் பகலும் எப்படி தியானமா இருப்பீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு கேட்டால் சொல்லுவீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன ஏஜ்ன்னு கேட்டால் சொல்லுவீங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவீங்க? இந்த பிள்ளைங்களை கேட்டால் 15ன்னுவாங்க, அடுத்தது கேட்டால் 30ன்னுவாங்க, அடுத்தது கேட்டால் 40ன்னுவாங்க, அடுத்தது கேட்டால் 50ன்னுவாங்க, 55, 60 இப்படி சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் டெய்லி படிக்கிற வேத வசனம் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? இல்லை, ஒரு தோராயமாக சொல்லுங்க. 4 அதிகாரம் படிக்கிறோம் ஒரு நாளைக்கு. வேற 5 அதிகாரம் படிக்கிறோம் இல்லையா? என்ன சிஸ்டர் இந்த கேள்வி வேற கேட்டீங்க? ஆமாம், ட்விஸ்ட் இருக்கு. வயசு மட்டும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீர் ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருவீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் வசனத்தை மட்டும் 2 படிப்போம், 4 படிப்போம், 5 படிப்போம்னு சொல்கிறோம்ல. நம்ம வயசு எத்தனை ஆகுதோ அத்தனை அதிகாரங்கள் நம்ம படிக்கணும். நம்ம வயசு கூட கூட உங்கள் அதிகாரங்கள் கூடணும். ஆனால் இன்னைக்கு அது அநேகருக்கு என்ன பண்ணுறது இல்லை, தெரியறதே இல்லை. நீங்கள் அப்படி படித்து பாருங்க, வருஷத்தில் 2 தடவையாவது நீங்கள் அந்த பைபிளை முடிக்க முடியும். அதே 50 வயசுக்காரங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக 2 மாதத்தில் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா? இல்லையா? முடிக்கலாம் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து இப்போ பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம்
7வது அதிகாரம் 10வது வசனம். நீதி நியாயங்களையும் அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயங்கள் பக்குவப்படணும். எதனாலனா வார்த்தையினால, தேவன் கொடுத்த வசனத்தினால உங்க இருதயங்கள் பக்குவப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் இவன் செஞ்சது நிமித்தம் அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இவன் அடிமையாய் போனவன் தான் பாபிலோனுக்கு. எஸ்ரா அடிமையாய் போனவன் தான் இந்த எஸ்ரா. அந்த இடத்துல அவன் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்படும் பொழுது அவன் செய்த காரியம் என்னன்னா, வேதத்தை ஆராயதான் அவன் பிரயாசப்பட்டான். அவன் பிரயாசப்பட்டது நிமித்தம் அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அது கீழே அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. அடுத்தது படிங்கம்மா. ஆமென். அல்லேலூயா. ஒரு ராஜாக்கு அடிமையா போகப்பட்டவன் இவன். அந்த ராஜா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினானாம். அல்லேலூயா. ஒரு ராஜா கிட்ட இப்படிப்பட்ட காரியம் வருது அப்படின்னா அவன் செய்த முதல் காரியம் வேதத்தை ஆராய ஆரம்பித்தது நிமித்தம் தான். அல்லேலூயா. நாம வேதத்தை தியானிக்க தான் எந்த இடத்துல இருந்து நமக்கு எதிர்பார்ப்பு வருதோ இல்லையோ, ராஜா கையில இருந்து எதிர்பார்ப்பு வரும். நீங்க எதிர்பார்த்ததே ஆண்டவர் செய்வார். அவன் அதை மட்டும் விடல, வாழ்த்தி மட்டும் விடல, ஆலயத்தை கட்டுவதற்குண்டான பொண்ணை கொடுக்கிறான், வெள்ளியை கொடுக்கிறான். இன்னும் என்னென்னப்பா வேணும், என் கஜானால இருக்குது, போய் எடுத்துக்கோ. அடிமையா போனவனுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? உங்க வீட்டில் இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரம் உங்க வீட்டில் ஒரு அடிமை பெண் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? நீங்க சொல்றதை தான் அவங்க கேட்கணும். ஆனா இங்க ஆப்போசிட்டா நடக்குது. எஸ்ராக்கு ராஜா சொல்லி அனுப்புறாரு, நான் உனக்கு சமாதான வாழ்த்துதல சொல்றேன்ப்பா, நீ போய் ஆலயத்துக்கு கட்டுவதுக்கு உண்டான வேலையை பாரு, உன் கூட யாரெல்லாம் வர விருப்பம் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போயிட்டு நீ ஆலயத்தை கட்டுவது வேலையை என்ன பண்ணு பாரு. கூட போகும்போது சும்மா அனுப்பல ராஜா. நம்ம தான் என்ன பண்றோம்னா, இந்த உலகத்துல பொண்ணையோ வெள்ளியையோ வருமானங்களையும் தேடி 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 சம்பாதிக்கிறோம். ஆனா அதெல்லாம் நிலை இல்லாதது, அழியக்கூடியது. அது ஆசீர்வாதம் அல்ல. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் ஆசீர்வாதம், பணம் இருந்தாதான் ஆசீர்வாதம், பேரு புகழ், இன்னும் சொல்ல போனா நிறைய சொந்த பந்தம் இருந்தாதான் ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ ஆசீர்வாதம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரியதான ஆசீர்வாதம் நீங்க கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தா அர்த்தசாஸ்திர ராஜாவே இறங்குவார்னா எந்த மனுஷனையும் ஆண்டவர் இறங்க செய்வார். அவன் போய் கேட்கல, அவன் போய் என்ன பண்ணல, எனக்கு பொண்ணு கொடு வெள்ளி கொடு அப்படின்னு கேட்கல. அவனுடைய காரியம் என்ன, ஆலயத்தை கட்டுறதுக்கு போனோம், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு வந்த ஆசீர்வாதத்தை இன்னும் நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் நிறைய காரியங்களை கொடுக்குறான். எஸ்ராவுக்கு ஒரு ராஜா மனம் இறங்குறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சில மனுஷர்கள் மனம் இறங்காம இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க,
நெகேமியா கூட அலங்கத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுறான். ஆனா போய் நான் அலங்கத்தை கட்ட போறேன்னு சொன்னானே தவிர எவ்வளவு நாள் கட்ட போறேன்னு அவன் சொல்லல. ஆனா இதே அர்த்தசாஸ்டா ராஜா தான் நீ போ அனுப்புறாரு. இதெல்லாம் என்ன காரியம்னா, ஆண்டவருக்கு முன்பதாய் இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்தில் நின்ற மனிதர்களுக்கு செய்த காரியம். இவங்க மனுஷங்க தான், ஆனா இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நின்றது நிமித்தம் தான் இந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நாட்கள்ல இதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நான் தியானமா இருக்கிறேனா என்பதை அலசி ஆராய்ந்து நாம பார்க்கணும். அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல வாழ்கிற நீங்களும் நானும் வேதத்தை ஆராயாம வேதத்தை தியானிக்காம இருந்தா ஆசீர்வாதம் எப்படி வரும்? உங்க கடன் மாறல நிறைய பேர் பிரச்சனை சொல்லுவீங்க, போராட்டம் மாறலன்னு சொல்லுவீங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா சிஸ்டர் அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கேன். ஆனா ஒரே முடிவு என்ன தெரியுங்களா? இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க இதை முடிச்சா உங்க பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த வேதத்தை ஃபுல்லா நீங்க முடிச்சீங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சிடும். இதை செஞ்சு பாருங்க. இந்த வேதத்தை ஃபுல்லா நான் முடிப்பாண்டவரே, இந்த வருஷம் முடிய போதும். இன்னும் 4 மாசம் இருக்கா? 4 மாசம் இருக்கு. எத்தனை நாட்கள் ஒரு மாசத்துக்கு? 30 நாட்கள், 120 நாள் இருக்கா? 120 நாள்ல வேதத்தை முடிக்க முடியுமா? முடியாதா? ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கா? அந்த தடை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 120 நாட்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் வேதத்தை படித்து முடிங்க, அந்த காரியம் மாறும். என்னாலாம் 1% முடியாதுங்க, ஆண்டவரால் மாற்ற முடியும். என்னால் சொல்லி கொடுக்க தான் முடியுமே தவிர எனக்கு சொல்லி கொடுத்தவரே அவரு. இங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு வயிற்ற கலக்குச்சு பாருங்க. ஆண்டவரே, ரொம்ப நாள் கேப் விட்டு வச்சு திரும்பி என்னை ஏற்றுறீங்களே, ஏன் ஆண்டவரே? அப்ப பாருங்க, அந்த ஆண்டவருடைய காரியங்கள் வித்தியாசமான ஒன்று. அவர் வித்தியாசமானவர் தாங்க, அவர் வித்தியாசமானவர் தான், விசேஷமானவரும் கூட. நம்ம வாழ்க்கையில் அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. நம்ம தான் மாறி மாறி இருப்போம், ஆனா அவர் அப்படி கிடையாது. எப்பொழுதுமே அப்படியே தான் இருப்பாரு. நான் அப்படிதான்பா, நீ தூரமா போனாலும் சரி. அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் சமீபத்திற்கு மாத்திரமாப்பா தேவன், தூரத்துக்கும் தேவன். நீங்க வீட்டுல என்னென்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னா தெரியாது, ஆனா அந்த தூரத்துல நீங்க இருந்தப்போ ஆண்டவர் உங்களை குறிச்சு அறிஞ்சு வச்சிருப்பாரு இல்லையா? நீங்க என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க, என்ன காரியத்தை சிந்திச்சுட்டு வந்தீங்க என்ன தெரியாது, ஆனா ஆண்டவர் தூரத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறார். உங்க வீட்டுல இருந்து நீங்க என்ன காரியத்தை யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? ஏசப்பாவோட வார்த்தையை வாசிச்சு 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 உங்க ஆத்துமாவை என்ன பண்ணுங்க. யோபு ஒரு இடத்துல சொல்றாரு, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். பாருங்க, ஒரு சில இடத்துல இருந்து ஆமென் வருது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் அந்த தண்டிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் தண்டிப்பாருங்க, அன்பு காட்டவும் அவருக்கு தெரியும், அரவணைக்கவும் தெரியும், அடிக்கவும் தெரியும், அடிச்ச இடத்துல காயம் கட்டவும் தெரியும். அப்போ யோபு அவன் எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க. அவ்வளோ பிரச்சனை. அவனுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருக்கலாம், அதனால ஆண்டவர் என்னை தண்டிக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த தண்டனை அவன் ஏற்றுக்கொண்டான் இல்லையா? அவன் ஒரு பாவமும் செய்யல, உதட்டளவு கூட பாவம் செய்யல. ஆனா அவன் சொல்றான், நான் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இதை நம்ம என்னைக்கு உள்ள கொண்டு போறோமோ அப்பதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுக்கப்புறம் தான் நடக்குது யோபுவின் வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நமக்கு தண்டனை வருதுன்னா சோர்ந்து போகாதீங்க, அடுத்த வரப்போற ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்துல இருந்து வரணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் இல்லையா? கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை, அதோடு கூட என்ன கூட்ட மாட்டாரா? அப்போ நம்ம கூட வர வேதனை எல்லாம் யார் தந்தது? சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஏமா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்.
அதனோடு வேதனையை கூட்டார். அப்ப ஏன் வேதனை வருது? யாரால? நான் என்னாலதான் அந்த வேதனை வருது. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அதோட வேதனை கூட்ட மாட்டார். ஆனா மனிதர்கள் ஆசீர்வாதத்தை தேடி போனால் அதுல வேதனை வரும். அல்லேலூயா. ஆண்டவர் வேதனை கூட்டி கொடுப்பார்லாம் சொல்ல, வேதனை கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனா வேதனை வர்றதுக்கு காரணம் யாரு? நான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் வாழ்க்கையில இஸ்ரவேலில பாருங்க, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எஸ்ரா போகும் பொழுது அந்த அஸ்தசாஸ்டா ராஜா அங்க என்ன பண்றாரு? வாழ்த்துறாரு. வாழ்த்தி தான் அனுப்புறாரு. முதல்ல என்னதான்? சமாதான வாழ்த்துதல். அல்லேலூயா. நம்ம குடும்பங்கள்ல ஆசீர்வாத நிலை பெயரணும் அப்படின்னா சமாதான வாழ்த்துதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்ட நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மால உத்தரவாகிறது. அவன் மட்டும் போட்டன் விடல, நீ கூட கூட்டு போ. யாரெல்லாம் உன் கூட வர விருப்பமா இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணு? கூட்டிட்டு போ. அவன் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தை ஆராய ஆரம்பித்தான். வேதத்தை ஆராய ஆரம்பித்தது நிமித்தம் தான் இந்த அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டது. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அனுகூலமான வாசல் திறக்கப்படாது. ஆண்டவர் விரும்புகிறபடி அனுகூல வாசல் திறக்கப்படணும்னா நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். நான் அவர் வேதத்தை தியானிக்கணும். நான் அதை படிச்சுட்டு அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிடுகிற உணவு ஜீரணமாகலைன்னா என்ன ஆகும்? டிசென்ட்ரி ஆகுமா? இல்ல ஃபுட் பாய்சன் ஆகுமா? வாமிட் வருமா? உங்க ஆத்மாக்குள்ள வார்த்தை போய் அது செரிக்கவே இல்லைன்னா அந்த வார்த்தை எப்படி ஆகும்? உங்க ஆத்மா புஷ்டி ஆகிறது வார்த்தை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஆவி கத்தரத்துல போயிடும். இந்த ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகக்கூடியது. ஆனா இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இல்ல அப்படின்னா இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகமானா கிடையாது. இந்த வேதத்தை நம்ம தியானிக்காம, இந்த வேதத்தை நம்ம வாழ்க்கையில ஆராயாம, இதை நம்ம செயல்பாட்டுல கொண்டு வராம இருந்தோம்னா கண்டிப்பா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம இதுல தியானமா இருந்து, இதுல பிரியமா இருந்து, இதை நம்ம வாசிக்கும் பொழுது இதை அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. எஸ்ராக்கு சமாதானத்தை வந்துருச்சா? சமாதானத்தை கொடுத்தாரா? அப்ப இன்னைக்கு ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? நேசித்து வாசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, பிரியமா இருக்கிறது இல்லை, ஆசையா இருக்கிறது இல்லை. ஏதோ கடமைக்கு இன்னைக்கு எழுந்தமா வாசிச்சோமா இல்லை. வேதத்தை வாசிக்கும் போது இன்னைக்கு என்ன ஆண்டவரே காரியம்? வாஞ்சையோடு தாகத்தோடு வாசிக்கும் பொழுதுதான். அதான் தாவீது சொல்ற, மான்கள் நீரோடி வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா. அந்த அளவுக்கு தாகம் உள்ளவன் தாவீது. அல்லேலூயா. அதனால்தான் முதல்ல எழுதி வச்சிட்டாரு, நான் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கலப்பா, பாயிலுடைய வழியில நிக்கலப்பா, பரியாசக்கார உட்கார இடத்துல நான் உட்கார்லப்பா, ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவன் ஆசை உள்ளவனா இருந்திருக்கிறான். இன்னைக்கு அந்த ஆசை நமக்குள்ள வந்துச்சா கண்டிப்பா நம்ம தான் ஆசீர்வாதம் பெற்றோம். நம்ம கிட்ட வீடு இல்லை. நிறைய பேர் என்னன்னா, வீடு இருந்தாதான் ஆசீர்வாதம், வீட்டில் பொருட்கள் இருந்தால் தான் ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் ஏசு இருந்தால் தாங்க ஆசீர்வாதம். ஏசு மட்டும் இருந்துட்டா பாருங்களேன், இல்லையா? சகேய வீட்டில் ஆஸ்திக்கு பஞ்சமா இருந்தது, ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமா இருந்தது? இல்லவே இல்லை. நல்ல ஆஸ்தி தான், அநியாய வட்டி வாங்கினவன் தான். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்து போனாரோ அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, நான் இப்பதான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறேன். ஆனால் தான் சொல்றா, நான் வாங்குனதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, நாளை தனியா கொடுத்துட்றேன். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிச்சு, பொண்ணும் பொருளும் ஆசீர்வாதம் அல்ல, ஏசியா வீட்டுக்கு வந்ததுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ முதலாவது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணுங்க? படிக்க தெரியாதவர்கள் இருந்தா கூட இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜிகள் வந்துருச்சு.
இன்னைக்கு நிறைய பாருங்க அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுலேயே வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதை போட்டு என்ன பண்ணுங்க, தினந்தோறும் கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வர்த்திக்கப்படும். உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது, உங்கள் இருதயம் பலப்படும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்கள நானும் இனிமேல் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், இனியும் ஆசீர்வதிக்கப்படுவோம். வருகிற நாட்கள்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது என்றால் இதுல தியானமா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா.